உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இவர் பேர் விக்டர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போது இவர் போகிற அந்த வேலை ஒரு பெரிய மாங்காய் மரம் இருக்குது. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல காற்று சேட்டை இருக்குது, ஸோ வேலைக்கு போயிட்டு வரும்போது பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது விக்டர் அது எல்லாத்தையுமே பெருசாகவே எடுத்துக்கல. அதெல்லாம் எங்கே இருக்க போது, பட்டாதானே தெரியும், அதனால இவர் அதெல்லாமே பெருசாக எடுத்துக்கல. ஒரு நாள் வேலை முடிஞ்சு வர்றப்போ இவருக்கு என்ன நடந்திருக்குன்னா, இவரோட மோட்டர் பைக்கில் திடீர்னு யாரும் பின்னாடி உக்காந்த மாதிரி அந்த மோட்டர் பைக்கு அவ்வளோ வெயிட்டாக ஆயிருக்கு. சில தூரம் போய்கிட்டே இருந்தால அதுக்கப்புறமா அந்த வெயிட்டு தன்னாலே காணாம போயிருக்கு. ஸோ அப்போது அவருக்கு இது தெரியல, என்ன நடக்குது, ஏன் நம்ம மோட்டர் பைக் திடீர்னு வெயிட் ஆகி திடீர்னு வெயிட்லெஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னு. அப்போது இவர் பெருசாக எடுத்துக்கல, அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டார். மறுநாளும் வேலை முடிஞ்சு இவர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போதும் இதே மாதிரி நடந்திருக்கு. ஒரு சில இடத்துல திடீர்னு மோட்டர் பைக் வெயிட் ஆகுமா, அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று அந்த வெயிட் இல்லாமல் அப்படியே போயிடுமா. ஸோ இந்த மாதிரி 2வது வாட்டி நடந்தப்ப அவருக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கு. அவருக்கு உடம்பு முடியாம போனால வேலைக்கு போகலை. ஒரு 2 நாள் எம்சியை போட்டுட்டு வீட்டில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நடக்குது, என்னன்னு தெரியல, சில டைம் வெயிட் ஆயிடுது மோட்டர் பைக்கு, அப்புறம் கொஞ்சம் தூரம் சென்று வெயிட் இல்லாமல் போயிடுது அப்படின்ட்டுன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி நீ இங்கே வா, நம்ம போயிட்டு கோவிலில் பார்த்துட்டு ஒரு கயிறு கட்டிக்குப்போம் கையில் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் கோவிலுக்கு போயிட்டு கையில் கயிறை கட்டியிருக்காங்க. கயிறை கட்டி சில மாதங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமலே போயிருக்கு. அவருக்கு எப்போதும் போல் அந்த இடத்த கிராஸ் பண்ணி வர்றப்ப எந்த ஒரு சம்பவமும் அவருக்கு நடக்கலை. ஒரு தடவை என்ன ஆயிருக்குன்னா, மோட்டர் பைக்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னு அவர் கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, அவர் கையில் கட்டியிருந்த அந்த கயிறு கழுண்டி விழுந்துருக்கு. அதுக்கப்புறம் அதை அவர் பெருசாக எடுத்துக்காம அன்னைக்கு நைட்டு அவர் வேலைக்கு போயிருக்காரு. ஸோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற அந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா, இந்த வாட்டி கொஞ்சம் டபுளாக போய் அந்த மோட்டர் பைக்கில் ஏறி ஒருத்தவங்க உக்காந்து அந்த தோளில் கை வச்சு ஏறி உக்காருவாங்களே, அந்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஆனால் அப்பயும் அவர் திரும்பி பார்க்கல. திரும்பி பார்த்தா பிரச்சனை கூட வந்துடும்ட்டுன்னு அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. அதே மாதிரி நார்மலாக போயிருக்காரு. ஸோ போய் கொஞ்சம் தூரம் சென்று அதே மாதிரி அவரோட தோள் பட்டையில் கையை வச்சு இறங்கி போயிருக்கிற மாதிரி அவருக்கு அந்த செகண்டில் தோணிருச்சு. விக்டர் ரொம்ப பயந்து போயிட்டாரு. என்னதான் நடக்குது, ஒன்றும் புரியலையே, காற்று சட்டை உண்மையிலேயே நம்மளை அட்டாக் பண்ணிருச்சா அப்படின்னு சொல்லி அவர் பயந்து போயிட்டாரு. மறுநாள் அவர் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இதே சம்பவம் அவருக்கு நடந்திருக்கு. ஆனால் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, அந்த மோட்டர் பைக்கை அப்படியே ஆட்டி விட்டு போயிட்டாங்க. ஸோ ஆட்டி விட்டு போனால அவர் அங்கேயே விழுந்திருக்காரு மோட்டர் பைக்கோட. ஸோ விழுந்த கையோட அந்த மோட்டர் பைக்கை அவர் தூக்க எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் அவருனால அந்த மோட்டர் பைக்கை தூக்கவே முடியலை. ஏன்னா அந்த மோட்ரு அவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துலேருந்து அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருந்திருக்கு. அதுக்கு அவர் என்ன பண்ணார்னா, அந்த மோட்டரை அங்கேயே போட்டுட்டு 2 கிலோமீட்டர் வீட்டுக்கு நடந்தே போயிருக்காரு. இந்த வாட்டி வீட்டுக்கு நடந்து போனோன்னே பின்னாடி வெளியே கதவை தட்டி போனோன்னே அவங்க அம்மா பயந்துட்டாங்க.
இவன் எதுக்கு பின்னாடி வெளியே வந்திருக்கான் அப்படின்ட்டுன்னு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்துச்சு, மோட்டோ பைக்கை அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல, மோட்டோ பைக்கை அங்கேயே போட்டு நீ வந்துட்டு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நாளைக்கு போய் அதை எடுத்துக்கலான்னு சொல்லி கை காலில் அடிபட்டதுக்கு அவங்க அம்மா மருந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அவங்க போய் அந்த மோட்டோ பைக்கை பார்க்க போயிருக்காங்க. அந்த மோட்ரு பாய்க்கவே முடியாது, அவ்வளோ டேமேஜாக ஆகி போச்சு அவங்களோட மோட்டர் பைக்கு. அதுக்கப்புறம் அந்த மோட்டோ பைக்கை வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரா, விக்டர் அந்த வேலை விட்டே நின்றுட்டார். அவர் அந்த சைட்டு வேலைக்கு போகிறது இல்லை. இதே மாதிரி தான் பல வருஷங்கள் முன்னுக்கு விக்டரோட அப்பாவுக்கு அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிறப்ப இப்படி தான் அவரோட ஆக்சிடெண்ட்டாக ஆகியிருக்காரு. அதனால இப்போ விக்டர் அந்த வேலை செய்கிறதே நிப்பாட்டிட்டாரு. இப்போ வேற இடத்துல வேலை செய்கிறாரு, நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு நடந்த உண்மையின் சம்பவத்தை தான் நம்மக்கிட்ட அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் விஷயங்கள் நடந்திருக்கா? அப்போ நீங்கள் என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். நிறைய பேர் என் சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேடுங்க. ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இல்லை, இன்றைக்கி உங்கள் கனவுல நான் வருவேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க.